லீசிங்ல எடுக்கலாமா? லீஸ்ல ஒரு 10 லட்சம் தான் உள்ளுக்கு அப்படியே பவர் ஸ்டேரிங் தானோ? பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் இருக்கு. சின்ன வாகனம் தான் ஏசி எல்லாம் இருக்குது. வாங்கலாம் இல்ல பவர். இது என்னம்மா இது பிளாக் கலரா? இது என்ன பிரைஸ்னா? ஏன்னா 4150 ஏசி பவர் ஸ்டார்டர் ஸ்போர்ட்ஸ் மாடல். இது என்ன லீசிங்ல பெற்றுக்கொள்ளலாம். இதே நம்பர் வரலனா இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா லீசிங்ல பெற்றுக்கொள்ளலாம். சென்டர் போடலாம். சீட்லாம் இல்ல வேற லெவலா இருக்குன்னா புது சீட்டுகள் மாதிரி போடலாம். கம்பெனி சீட்டுகள் பெல்ட் எல்லாம் இருக்கு சீட்டுக்கு. சீட் பெல்ட் பயம் இல்லாம ஒரு எடுத்துக்கலாம். ஆமாடா லீசிங்ல எடுக்கலாம் தானே? இல்ல 10 லட்சம் தான் போட்டோ எடுக்கிறோம். 10 லட்சம். ஹாய் வியூஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் அண்ட் சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப 3 பொலிரோ இருக்குது. இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வாகனம் தான். 3 பொலிரோ இருக்குது. இதெல்லாம் கூட யார் பயன்படுத்துறா ஜாவாரி மேர் மட்டும் பாத்தீங்கன்னா மேசன் கான்ட்ராக்ட் மேர் மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி ஏராளமான பலவற்றுக்கு இந்த இப்படியான வாகனங்கள் பயன்படுத்தப்படும். 3 பொலிரோ தான் நிற்குது. இந்த பிரைஸ் எப்படி, இது இந்த அதாவது இது இந்த வாகனங்கள் நல்ல வாகனங்களா, டயர் எப்படி, நம்பர் பிளேட்டை பார்த்துக்கிறோங்க. இது சம்மந்தமான முழு வீடியோ இருக்க போது. இந்த இடம்பொருள் மெயினாக இருக்குன்னு சொல்லணும். கேகேஎஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா ஜப்னா வெஹிக்கிள்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் 3 மஹிந்திரா பொலிரோ. இந்த அண்ணா சொல்ற இது இந்த பிரைஸ் எப்படி சம்மந்தம் வீடியோ இருக்க போகுது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா 3 பொலிரோ இருக்குது. 3ம் ஒரு நேரத்துல இருக்கு. அண்ணா தான் விளங்கப்படுத்த போறேன். அண்ணா முகங்காட்ட வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அண்ணா எந்த வேற இந்த புராஜன கனகாலமில இருக்கும். இல்லாட்டி புக்கு 2019ஆம் ஆண்டு மஹிந்திரா ஈசி டயர் ஒரிஜினல் வளங்களோட நிக்குது. ஒரிஜினல் சீட் வளங்கள் 4250. இது 4250 கிட்ட ஒண்ணு வாங்கினா 30 நம்பர் பிளேட்டை பாத்துக்கொள்ளுங்க. இது என்ன நம்பர் பிளேட்னா 28. இது பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் செகண்ட் பெயிண்ட் என்ன செகண்ட் பெயிண்ட் ரிலீஸ் வசதியும் செஞ்சு தரலாம். டயர்லாம் எப்படி என்ன டயர் 180 இருந்து வட்டி விதங்கள் எல்லாம் கூட செய்யலாம். சென்டர் பினான்ஸ் லீசிங்ல எடுக்கலாமா? லீஸ்ல ஒரு 10 லட்சம் தான். உள்ளுக்கு அப்படியே பவர் ஸ்டேரிங் தானோ? பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் இருக்கு. சின்ன வாகனம் தான் ஏசி எல்லாம் இருக்குது. வாங்கலாம் இல்ல பவர் ஸ்டேரிங் தானே? இல்லைண்ணா ஸ்டார்ட் பண்ணி காட்டணும். பின்னுக்கு நான் சுத்தி பார்த்துட்டு எல்லா வாகனத்தையும் பார்த்தா அப்புறம் சுத்தி காட்ட எனக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்ட வேணும். ரைட் எல்லாம் பவர் ஸ்டேரிங் சொல்றீங்க. ஏசி இருக்காண்ணா? ஏசி இருக்கு, பவர் ஸ்டேரிங் இருக்கு. மற்றது பின்னுக்கு வந்தீங்கன்னா டயர் எப்படியாண்ணா? 180 இருக்கு. ரைட் மற்றது பின்னுக்கண்ணா வாங்க இது திறந்து காட்டுங்கண்ணா. 10 லட்சம் ரூபாய் இருந்தா எக்ஸ்போர்ட் எடுக்கலாம். என்ன பிரைஸ் சொன்னீங்க? 4250. உள்ள கொண்டு காட்டுங்க. பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தெரியுது பார்க்கவே. 43 4250. 4250. வேற என்ன லீஸ் வசதி செஞ்சு பார்த்தாச்சு. சாம்பல் கலர். 2வது பிளாக் கலர் பார்க்க போறோம். இது நம்ம ஓடியே நம்ம காட்டல. நைட்டு தான் நாங்கள் ஓடி காட்ட போறேன். இது என்னமா இந்த பிரைஸ்? இது என்ன 2016ஆம் ஆண்டு மாடல். இது DAD 7964. அவ்வளோண்ணா. இதுக்கே கியூஆர் பிரச்சனை இருக்கும். ஆட்டோக்கு வர மாதிரி நம்ம பிளேட் இல்ல. ஆட்டோக்கு பிரச்சனை ஒன்று தெரியுமா? கியூஆர் பிரச்சனை உண்டு. நம்ம பிளேட் இல்ல அந்த குட்டி நம்பர் பிளேட். இதை உள்ள பார்த்தோம்டா இது பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் இல்லைண்ணா? இதுவும் செகண்ட் பெயிண்ட் தான். இது 2016ஆம் ஆண்டு பவர் ஸ்டேரிங் மட்டும்தான். ஏசி இல்ல. பவர் ஸ்டேரிங் தான். 3650 வரும். டவுன் பேமெண்ட் 10 லட்சம் காணும். லீசிங்ல எடுக்கலாமா? 10 லட்சம் காணும் லீஸோட எடுக்கிறது. அதுல எல்லாம் பவர் ஸ்டேரிங். இதுக்கு மேல ஏசி இருக்கும்? இதுக்கு ஏசி இல்ல. அவங்க இதுக்கு ஏசி இல்ல, பவர் மட்டும்தான். பாட்டு இருக்குமோ? செப்பட்டியல் இருக்கு. எனக்கு இப்ப கடைசியா ஸ்டார்ட் பண்ணி காட்ட வேணும். இது பின்னுக்கு இந்த கம்பி அடிச்சு போலண்ணா பதவி இருக்கு. போடுமான மாட்டாங்க.
இப்ப அடுத்த வாகனத்தை பார்க்க போறோம். இதுவும் பிளாக் கலர் தான். இது இதை பார்த்துக்கொள்ளுவோம். DAH 1099 3 வாகனம் தான் இப்ப நிக்குது. இது என்னம்மா, இது பிளாக் கலர் தான். இது என்ன பிரைஸ்னா? இது என்ன 4150 ஏசி பவர் செட்டர் ஸ்போர்ட்ஸ் மாடல். இது என்ன, இது லீசிங்ல பெற்றுக்கொள்ளலாம். இதை நான் பரவாயில்லண்ணா, இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா லீசிங்ல பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான வாகனம் பெருசா நான் பயன்படுத்துவாங்க. வியாபாரி குன்றாக்கெட்டு செய்யறவங்களும். ஜன்னல் கம்பியில பாத்தீங்கன்னா வாழந்தி இந்த தேசிய சிங்கத்தின் கொடியை தான் அடிச்சுக்கிறீங்களா அண்ணா? எல்லாம் பவர் ஸ்டேரிங் அண்ணா. நாங்க நேரம் கொடுக்க ஏசி பவர் அண்ணா வாங்க, இதுல வந்து நான் அதுல மாறி எனக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க கொடுக்க வந்து. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பவர் ஸ்டேரிங் அண்ணா. பவர் ஸ்டேரிங், ஏசி பவர் செட்டர், ஏசி இருக்கா? இருக்கு ஏசி இருக்கு, பவர் செட்டர் இருக்கு. இதெல்லாம் படிச்சா கண்ணு குத்த அண்ணா. பவர் செட்டர் அங்க இருக்கு. என்ன மாதிரி பிரைஸ் சொன்னீங்க? இது 4150 டவுன் பேமெண்ட். 10 லட்சமா? இது டவுன் பேமெண்ட் இது ரிலீஸ் போடலாம். சீட்லாம் உண்மையில வேற லெவலா இருக்குண்ணா. புது சீட்டுகள் கம்பெனி சீட்டுகள், பெல்ட் எல்லாம் இருக்கு சீட்டுக்கு. சீட் பெல்ட்டுகள் பயம் இல்லாம ஒரு எடுத்துக்கலாம். ஆமாண்ணா, லீசிங்ல எடுக்கலாம் தானே? இல்ல 10 லட்சம் போட்டோ எடுக்கிறோம். 10 லட்சம் அது லீஸ்ல நீங்க செய்திருவீங்க. இங்க வந்தாலும் நாங்க செய்திருவீங்க உங்களுக்கு. இங்கே வச்சு செஞ்சு ஒரே நாள்ல எடுத்து ஒரே நாள்ல ஒரு நாள் வந்தோமாண்டா. நாளைக்கு நாங்க முடிய 8:30 வந்தோமாண்டா. நீங்க புக்கிங் என்ன கொண்டு வரணும்? பேங்க் புக்குகள், கரண்ட் ஸ்மார்ட், கரண்ட் ஸ்மார்ட் அதே பிரச்சனை செய்யலாம். இது கம்பெனியாண்ணா? இது பெரிய கம்பெனி இருக்கு. இதுதான் கம்பெனியா? உங்களுக்கு 2-3 இடங்கள்ல இருக்கு. என்ன பிரான்ச் முள்ளத்தீவு வாங்கினாலும் இருக்கணும். கரண்ட்ல இருக்கு, மட்டக்குளத்துல இருக்கு, யாழ்ப்பாணத்துல பெரிய கம்பெனி தானே இது. ரைட். அப்புறம் சரிண்ணா, இது செகண்ட் ஹேண்ட் எடுக்கலாம். இது ஒரிஜினல் விலை என்ன விலை? இது என்ன 3650. 3650. இப்ப லீசிங் எடுக்கணும்னா அப்படி 10 லட்சம் கைக்கு தந்தா 2650 லீஸ் போடலாம். லீசிங் போட்டு எடுக்கலாம். டவுன் பேமெண்ட் 10 லட்சம். நாளைக்கு எடுக்க போறோம் அந்த வாகனத்தை. நாளைக்கு எடுக்கலாம். உடனே வந்து ஓடி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி ரோட்ல காட்டலாமே. என்ன இந்த கடை எப்போ என்ன இருக்கு? இது புதிய எட்டரையில இருந்து 6 மணி மட்டும் தூரம் பண்ணேன். 3 நல்ல ஒரிஜினல் பெயின் தானே? இல்ல அமௌலண்ணா எமர்ஜென்சி அவசர நம்பர் கோல் பண்ணி டயர் ஒன்றும் படுது இல்லையாண்ணா? டயர் எல்லாம் 70 டயர் எல்லாம் நம்பி வாங்கலாம். டயர் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? இந்தியன் கியர் பாக்ஸ், பொரண்டி எல்லாம் இருக்கு. எல்லாம் பொரண்டி இருக்கும்னா எல்லா பார்ட்ஸும் அப்படி ஒரிஜினல் பார்ட்ஸ். நாங்க வாகனத்தை வாங்கிட்டோம்டா. வாகனத்தை வாங்கி ஓடுறது மட்டும் ஓடுறதும் வேலையா இருக்கும். பாத்துறது பலதுகள் வச்சு வாகனங்கள். இப்ப நான் செகண்ட் ஹேண்ட்ல நாலாங்க பைக் எல்லாம் செகண்ட் ஹேண்டா வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட் எடுத்ததான் அண்ணன் மாத்திரம் பேர். அதுக்கு செலவுண்டா. எல்லா வேலையிலும் செஞ்ச ஒரு இந்தியன் கியர் பாக்ஸ் நீங்க வாகனத்தை எடுத்து கோயில மாத்தி போட்டு ஓட வண்டியா இந்த வாகனத்தை வாங்கி போட்டு போயிருக்கு. நாங்க போயிருந்து வாகனம் இப்ப 50 வாங்கினா 50 செலவுக்கு போயிடும். அப்படி அப்படியான வாகனங்கள் அப்படியான வாகனங்கள் நாங்க எடுக்கிறது நல்ல வாகனங்களா தான் எடுக்கிறது. உண்மையில எனக்கு பார்க்கவே நல்லா இருக்கு. இதெல்லாம் அப்படியான வாகனம்னா கூட வியாபாரி மாதிரி பழங்கள் எத்திர மரக்கறி இது கூட பயன்படுத்துவாங்க. 3 வாகனம் தான் நிக்குது. வேற நிக்குதுண்ணா நாளைக்கு வரும். நாளைக்கு நான் வந்து பண்ணிக்கு ஒரு வாகனத்தை. சரியா, நன்றி. 2 நாள் கடை இருக்குமா? 6 நாள். எப்ப பதில் இருக்கு? 6 நாள் கிலோமீட்டர். ஞாயிற்றுக்கிழமை கூட்டு நினைக்கிறேன். ஞாயிற்று கூட்டு இப்படி எத்தனை மணி இருக்கும்? 8:30ல இருந்து நேரம் 7 மணி மட்டும். பின்ன எவ்வளவு வந்துருக்கும்? எமர்ஜென்சி நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி போட்டு தரலாம். வாகனங்கள் பார்ட்ஸ்கள் ஆக்சிடென்ட் பட்டுட்டோம் நாங்க கொண்டு போவோம். பார்ட்ஸ் வாங்க என்ன செய்யறது? அதோட நாங்க நிரந்தர கம்பெனி தானே இது? நிரந்தர கம்பெனி, ரெஜிஸ்டர் இல்லாம இருக்கு. சரி அண்ணா. ஓகே ஓகே, நன்றி அண்ணா.